ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இந்த ஆண்டு பொதுத் தேர்வுக்கு வரக்கூடிய இந்த 4வது சாப்டரில் முக்கியமான கணக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எக்ஸைஸ் 4.5லேருந்து நம்ம போடுறோம். 9வது கணக்கில் முதல் சப்டிவிஷன் சால்வ் sin inverse of 5/x ப்ளஸ் sin inverse of 12/x is equal to pi/2. இதுக்கு நம்ம முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஒன்று போட போகிறோம். அதாவது இப்போ இந்த கொடுத்துருக்கிறது sin inverse of 5/x ப்ளஸ் sin inverse of 12/x ன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு pi/2. இப்போ நம்ம இது என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி போட போகிறோம்னா cos x இஸ் ஈக்குவல் டு pi/2 மைனஸ் sin inverse of x. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே முக்கியமாக யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இது sin inverse of x 5/x இஸ் ஈக்குவல் டு pi/2 மைனஸ் இதை அங்கே எடுத்துகிட்டு போயிடுறோம் sin inverse of 12/x. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் pi/2 மைனஸ் sin inverse of x பதிலாக cos x. அப்போது sin inverse of 5/x is equal to இந்த இதுக்கு பதிலாக வேல்யூ cos inverse of 12/x. அப்போது இப்போ என்ன செய்ய போகிறோம், sin inverse cos inverse ரெண்டு ஈக்குவலு. இப்போ இது எந்த வேல்யூக்கு நம்ம ஈக்குவல்னு செக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லெட் sin inverse of 5/x is equal to தீட்டான்னு வச்சுக்கிறேன். அதே போல் cos inverse of 12/x is equal to தீட்டான்னு வச்சுக்கிறோம். அப்போ இதிலிருந்து 5/x is equal to sin inverse இங்கே எடுத்துருந்தா sin தீட்டா. அதே போல் இங்கே 12/x is equal to cos inverse இங்கே வந்தோம்னா cos தீட்டா. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி, அதாவது திரிகோணமிதி முற்றுரிமை sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதில் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 5/x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12/x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இதிலிருந்து ஸ்கொயர் பண்ணால் 25/x ஸ்கொயர் ப்ளஸ் 144/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எல்சிஎம் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டா இப்போ 25 ப்ளஸ் 144 169 இஸ் ஈக்குவல் டு 1. therefore x square is equal to 169. இப்போ மிகை வர்க்க மூலம் பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x is equal to 13. இதுதான் நமக்கு சொல்யூஷன். இது அதே எக்ஸைஸில் 9வது கணக்கில் 3வது சப்டிவிஷன். இது 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிறத போல எழுதிக்குவோம். 2 tan inverse of cos x is equal to tan inverse of 2 cosecant x. இப்போ இதில் ஒரு சின்ன நம்ம ஃபார்முலா பண்ண போகிறோம். இது 2 டைம்ஸ் ஆஃப் tan inverse of cos x இருக்கு. அதை நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ tan inverse of cos x ப்ளஸ் tan inverse of cos x நம்ம போட போகிறோம். is equal to இதை அப்படியே எழுதிக்கிறோம் tan inverse of 2 cosecant x. அப்போ இது ஃபார்முலா tan inverse of x ப்ளஸ் tan inverse of y ஃபார்முலா. அப்போ அதுக்கு ஃபார்முலா tan inverse of x ப்ளஸ் tan inverse of y is equal to tan inverse of x plus y by 1 minus xy. இது ஃபார்முலா, முக்கியமான ஃபார்முலா, அடிக்கடி வரக்கூடியது. அப்போ இதை போட்டோம்னா tan inverse of இங்கே எக்ஸுக்கு பதிலாக cos x, ஒய்க்கு பதிலாக cos x தான். இப்போ cos x plus cos x divided by 1 minus cos x into cos x cos square x is equal to tan inverse of 2 cosecant x. அப்போது இது tan inverse of cos x plus cos x 2 cos x divided by 1 minus cos square x sin square x is equal to tan inverse of 2 cosecant x. இப்போ இதுவும் tan inverse, இதுவும் tan inverse. அப்போ நம்ம இந்த பார்ட் மட்டும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். therefore 2 cos x by sin square x is equal to 2 cosecant x. இந்த cosecant x எழுதலாம்னா 1 by sin x எழுதலாம். அப்போ இந்த 2 கேன்சல், ஒரு சைனுக்கு இந்த ஒரு சைன் கேன்சல். this implies cos by sin cot x is equal to 1. இப்போ எந்த ஆங்கிளுக்கு 1 வரும், pi/4. therefore x is equal to pi/4. இதுதான் நமக்கு ஆன்சர்.
இந்த கணக்கு 9th கொஷினில் 4வது சப்டிவிஷன் cot inverse of x minus cot inverse of x plus 2 is equal to pi by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த cot inverse வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த tan inverse வச்சு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதாவது cot inverse of x is equal to tan inverse of 1 by x. இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது. அப்போ இதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ cot inverse of x minus cot inverse of x plus 2 is equal to pi by 2 இருக்கு. இப்போ இதை cot inverse எப்படி எழுதலாம், tan inverse of 1 by x minus tan inverse of 1 by x plus 2 எழுதலாம் is equal to pi by, இது நமக்கு ஆன்சர் இது வந்து pi by 12, இது pi by 12. இப்போ இது நமக்கு ஃபார்முலா tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of x minus y by 1 plus xy. இதான் நமக்கு ஃபார்முலா ப்ராப்பர்ட்டி. அப்போ இங்கே tan inverse of இங்கே 1 by x இருக்குது, இங்கே 1 by x plus 2 இருக்குது. இப்போ 1 by x minus 1 by x plus 2 divided by 1 plus x into y. இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 by x into 1 by x plus 2 is equal to pi by 12. இப்போ இதில் இங்கே LCM எடுக்கிறோம். இப்போ அடுத்தனா x into x plus 2 அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இங்கே x plus 2 into 1 அதை அப்படியே போட்டுக்கிறோம். மைனஸ் x into 1 x ஹோல் டிவைடட் பை இதுக்கு LCM எடுக்கிறோம். x into x plus 2. அப்போ இங்கே வந்து 1 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 1 தான். அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். x into x plus 2 plus 1 into 1 1 is equal to the tan inverse இங்கே நம்ம எடுத்து வந்துடுறோம். at is tan pi by 12னு போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல். இப்போ இங்கே வந்து x மைனஸ் எக்ஸ் இருக்குது, இதுவும் கேன்சல். இப்போ 2 டிவைடட் பை x into x x ஸ்கொயர் ப்ளஸ் x into 2 2x plus 1 is equal to tan pi by 12. pi by 12ன்றது pi வந்து 180 டிகிரி by 12. இது போட்டோம்னா இது வந்து 15 டிகிரின்னு வரும். இப்போ tan 15 டிகிரி. ஸோ இப்போ இது வந்து 2 by x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 is equal to, இதுக்கு 15 டிகிரி நமக்கு வேல்யூ டேரெக்டாக தெரியாது. ஸோ இதை நான் வந்து எப்படி எழுதிக்கிறேன், 45 டிகிரிலேருந்து 30 டிகிரி கிடைக்கிற மாதிரி எழுதிக்கிறோம். tan 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரி. அப்போ இதிலிருந்து 2 by x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு ஃபார்முலா இது வந்து 45 மைனஸ் 30ன்னு சொல்லும்போது tan a மைனஸ் b. இப்போ அதே ஃபார்முலா தான். இப்போ tan 45 வந்து 1 மைனஸ் tan 30 வந்து 1 by root 3 divided by 1 plus xy. இப்போ 1 plus 1 into 1 by root 3 1 by root 3. இப்போ இதிலிருந்து நம்ம 2 divided by x square plus 2x plus 1 this is equal to, இங்கே LCM எடுத்தால் root 3. இப்போ root 3 into 1 root 3 minus 1 divided by இங்கே root 3 into 1 root 3. இப்போ root 3 plus 1 by root 3. இந்த root 3 கேன்சல். இப்போ இங்கே root 3 minus 1 by root 3 plus 1 இருக்குது. இப்போ இதிலிருந்து 2 divided by x square plus 2x plus 1 is equal to root 3 minus 1 divided by root 3 plus 1. இப்போ 2 divided by x square plus 2x plus 1 is equal to, இப்போ இது கான்ஜுகேட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ root 3 minus 1 by root 3 plus 1 into இதோட கான்ஜுகேட்டில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். root 3 plus 1 by root 3 plus 1. It is 2 divided by x square plus 2x plus 1 is equal to, இங்கே denominator root 3 plus 1 root 3 plus 1 whole square. இங்கே a minus b into a plus b, a square minus b square. இப்போ root 3 square பண்ணால் 3 minus 1 square பண்ணால் 1. That is 2 divided by the x square plus 2x plus 1. இது வந்து x plus 1 the whole square is equal to 3 minus 1 2 divided by
root 3 plus 1 whole square. இந்த 2 cancel. இதிலிருந்து x plus 1 whole square is equal to root 3 plus 1 whole square. இப்போ taking positive square root, x plus 1 is equal to root 3 plus 1. இந்த 1 cancel, x is equal to root 3. இதான் நமக்கு ஆன்சர்.